வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. இன்றைக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில தோழர் தீபக் நாதன் அவர்கள் நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. ஆனா மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். அந்த சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாகர்கோயிலை சேர்ந்த சபரிவர்மன் அப்படின்றவர் கடையில அவர் பாட்டு கடை நடத்திட்டு இருந்திருக்காரு. ஆனா அவர்கிட்ட குட்கா இருந்தது அப்படின்னு சொல்லி போலீஸ் கைது செய்து கூப்பிட்டு போனாங்க. விசாரணையா மட்டும்தான் இருந்திருக்கணும். ஆனா இப்ப அதை மரணத்துல நிக்கிறத நம்ம பாக்குறோம். சரி, அதுக்கான என்ன ஸ்டெப் எடுத்தாங்க, எதனால இந்த மரணம் நிகழ்ந்திருக்கு, அரசு சார்பில இருந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தானா எதுவுமே பேச காணும். அதுவும் அவர் ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்காரு அப்படின்னும் போது அதுக்கான தனி புரோட்டோகால்ஸ் இருக்கும். இந்த அரசு புரோட்டோகாலையே ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்றத நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இது ஒரு உயிர் போற விஷயத்திலயுமா இந்த அளவுக்கு அசால்ட்டா இருப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு எழுற ஒரு கேள்வி. உங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவரா அவர் இருக்காருன்னு போது உங்களுக்கு இன்னுமே அது நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இதை பத்தி சில விஷயம். இது எனக்கு இப்போ வயசு 47 ஆகுது. இந்த லாக்அப் மரணங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அது அங்கே நடக்கும் இங்கே நடக்கும் பேப்பரில் படிப்போம்னு நான் இருந்த ஆள் கடைசியில் எங்கள் சமூகத்தில் ஒருத்தருக்கு இது வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கலை. ஒரு மாற்றுத்திறனாளியாக பிறந்து வளர்ந்து ஒரு இடத்துக்கு வர்றதுங்கிறது ரொம்ப 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 சிரமமான விஷயம். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கூப்பிடும் பொழுது கூட தோழர், எனக்கு என்னுடைய இணையர் வீட்டில் இல்லை. நான் எனக்கு பாத்ரூமில் சேர் எடுத்து போட்டு நான் குளித்து என்னை நானே சுத்தம் பண்ணி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நான் இங்கே சேர்றதுக்கே எனக்கு அவ்வளோ கஷ்டம். இது நான் இன்றைய ஒரு நாள் பாட சொல்கிறேன். ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைய இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், நீங்கள் நிறைய பேப்பரில் படிச்சிருப்பீங்க. இது மாதிரி குழந்தை பிறந்துருச்சுன்னும் போது தூக்கி குப்பையில் எரிஞ்சிட்டு அல்லது எங்கேயோ விட்டுட்டு போகிறதில்ல நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்படி இல்லாமல் அந்த ஒரு தாய் எடுத்து வளர்த்து இன்னைக்கு இப்போ சாதாரண ஊனம் இல்லாத ஒரு மனிதனோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பாடு மெனக்கிட்டிங்கன்னா நாங்கள் 4 பாடு மெனக்கிடணும். எங்கள் நிலைமையே நான் இப்போ உங்கள் வார்த்தையில் இதை கேட்கக்கூடிய தோழர்களுக்கும் புரியாது. அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பெட்டிக்கடை நடத்திட்டு வந்த ஒரு மனிதர் ஒரு பெட்டிக்கடை நடத்தி வந்தார் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் அதுக்கு பின்னாடி 1000 உணர்ச்சிகள் இருக்குது, 1000 வலிகள் இருக்குது. எத்தனை இடத்துல ஒரு வழிக்கு விழுந்திருப்பார், கையில் அடிபட்டிருக்கு, எவ்வளோ பேர் அவர் திருமணமாச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்களே, அவருடைய நிலைமையை நீங்கள் புரிஞ்சால் மட்டும்தான் இந்த மரணத்தை நீங்கள் புரிய முடியும். இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த கடந்து போயிருவீங்க. அதனால தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுவேன். இப்போ அந்த எனக்கு நான் சொல்கிறேன், என்னை நான் முன் பிடிச்சி எனக்கு நான் மனோதத்துவம் படிச்சிருக்கிறேன், நான் வகுப்பு எடுக்கிறேன். அப்போ எனக்கு தோழர், எனக்கு வாழ்க்கையில் திருமணம் ஆகுமா அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம இப்படி இருக்கிறோமே, நம்மளை யார் திருமணம் பண்ணிக்குவா? அவலட்சணமாக இருக்குமே. எனக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்ததுன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. எனக்கு அது இருந்தது. எனக்கு பிடித்த பெண்ணிடம் போய் நான் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லவே இல்லை வாழ்நாள், இப்போ வரைக்கும் சொல்லலை. நான் எதுக்கு இதை பதிவு பண்ணுறேன்னா, அவ்வளவு மனக்குழப்பங்கள் வரைக்கும் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி எனக்கு அவர் சபரிவர்மனுக்கு கைது வாச்சிருக்கு. அப்போ அவர் எவ்வளோ யோசிச்சிருப்பார். இன்றைக்கி அவரை கல்யாணம் பண்ண பெண் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, நல்லா வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. நல்லா இருந்த ஒரு கூட்டை கல்லை விட்டு எரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சுல்ல. எவ்வளோ சாதிச்சிருப்பார் அவர். இப்போ இந்த சபரிவர்மனுடைய சாதாரண இந்த வாழ்க்கையை குலைச்ச விஷயம் அரசாங்கத்துடைய அரச பயங்கரவாதம் அப்படின்னு தான் நான் இதை சொல்கிறேன். அவரை அடிச்சிருக்கிறீங்கன்னா 19 இடத்துல அடிபட்டிருக்கு. அதுலேயும் 3 இடங்கள் அவருடைய பாதிக்கப்பட்ட கையிலே அடிபட்டிருக்கு. அப்போ ஒரு சாதாரண மனிதனை நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா அவன் துடிச்சிருப்பான். நாங்கள் மனோதத்துவத்தில் ஒன்று படிப்போங்கய்யா. என்ன படிப்போம்னா, ஒரு தடவை குத்துறாங்க அப்படின்னா அவர் ஒரு தடவை அந்த அலறும் பொழுதே குத்துறவரால் அடுத்த குத்த முடியாது அப்படின்னு பார்ப்போம். ஒரு திரும்ப 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 அந்த மாதிரி செஞ்சோம்னா மனம் பிறழ்ச்சி அடைஞ்ச ஒருத்தர் தான் செஞ்சிருக்க முடியும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, அவங்க தங்கச்சி நீங்கள் பேட்டியில் பார்த்தீங்க, என்னை விட்டுருங்க, எனக்கு வலிக்குது, என்னை விட்டுருங்க வலிக்குதுன்னு அவர் கதறி இருப்பாரு. அது இந்த காதுகளுக்கு கேட்காத அளவுக்கு மறத்து போயிருச்சோ. அப்போ இதை இப்போ அதை விட ரொம்ப மோசமானது, இதை மறைக்க நினைக்கிறது எனக்கு இன்னும் வேதனை ஏற்படுத்துது. ஒன்று, ஒரு சம்பவம் நடந்துருச்சு. 2வது, இப்போ காஸ் ஆஃப் டெத் 19 இடத்துல அடிபட்டிருக்கு. ஆனால் அவ இறப்பு எதனால் நிகழ்ந்தது தெரியலன்னு நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தர்றீங்க. 2வது, மயக்கம் அடைஞ்சிட்டாருன்னு கூப்பிடுறீங்க, போய் மார்ச்சுரியில் இருக்கா காட்ட மாட்டீங்க. அழுத்தம் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறமா மார்ச்சுரியில் இருக்குன்னு சொல்றீங்களே, அதுவும் அது அனாதை பிணம் அப்படின்னு சொல்லி அனாதை பிணமா? அது இன்னும் வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்று கவனிங்களேன், இப்போ ரிகர் மார்டிஸ்ன்னு சொல்லுவோம் ஃபாரன்சிக் மெடிசனில். ஒரு இறப்பிலிருந்து எவ்வளோ நேரம் ஆனதுக்கு அப்புறமா அந்த பாடி விரைப்பு தன்மைக்கு போகுதுன்னு சொல்கிறத ரிகர் மார்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிகர் மார்டிஸ் எப்போ அந்த உடம்புக்கு வந்துச்சுங்கிறத பொறுத்து தான் எப்போ மரணம் நடந்திருக்குங்கிறத கணக்கு பண்ணலாம்.
இப்போ அதை கணக்கு பண்ணி கூட நீங்கள் மரணம் நிகழ்ந்த இதை நீங்கள் சொல்லலை. இப்போ இதை காஸ் ஆஃப் டெத் நீங்கள் கொடுக்கல அப்படின்னும் பொழுது இந்த அரசு எப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்க. எனக்கு இந்த அரசு நிர்வாகத்தை இதை கேட்காம விஜய் வாய் திறக்காம இந்த முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கிறார் பாருங்க. எனக்கு அது ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க தானே மாற்றுத்திறனாளி துறைக்கு அமைச்சர், நீங்க உங்க காவல்துறைக்கும் நீங்க தான் அமைச்சர், மாற்றுத்திறனாளிகள் துறையும் அமைச்சர். நான் வந்து பெருமைக்கு வச்சுக்குவீங்களா? இது பெருமைக்காகவா? நாங்கள் என்ன காட்சி பொருளா உங்களுக்கு? அப்போ இந்த இந்த காஸ் ஆஃப் டெத்தில் அது சொல்லாமல் இருக்கக்கூடிய வினை என்ன ஆகுன்னா 302 என்ன ஆயிருந்தா தோழ. இப்போ ஒரு எனக்கு நாங்களே ஒரு கேஸ் இருந்தோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா 2 பேர் மது இருந்துறாங்க. ஒருத்தர் வந்து பாட்டில் வச்சு இன்னொருத்தரை அடிச்சிடுறாரு. அவர் 24 மணி நேரம் கழிச்சு மருத்துவமனையில் சேர்த்த பிறகு அடிபட்டவர் இறந்துடுறாரு. பாண்டிச்சேரியில் அவர் அக்யூட்டா அவரை வந்து கன்விக்ட் பண்ணிடுறாங்க. இங்கே வந்தால் விடுதலை செஞ்சிருந்தாங்க உயர்நீதிமன்றம். என்ன கான்செப்ட் தெரியுங்களா? அடித்த உடனே இறந்துருந்தா இவர் அடித்ததுனால தான் அவர் இறந்தாராம். அடிச்சு 24 மணி நேரம் கழிச்சு இறந்தா மெடிக்கல் காம்ப்ளிகேஷனால தான் இறந்திருக்காரு. இவர் அடிச்சதுனால இறக்கல அப்படின்னு. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்லயே அக்யூட்டல் ஆயிடுச்சுன்னா, இப்போ அடிச்சது இதுதான் காஸ் ஆஃப் டெத்தே தெரியலன்னா நீங்க அவங்களை எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரதுக்கான முகாந்திர வேலையை இப்பயே செஞ்சுட்டீங்க. இப்போ இது நீங்க சாத்தான்குளம் வழக்குல 5 ஆண்டுகள் இழுத்தடிச்சதுலாம் தெரியும். இப்ப யார் பிறல் சாட்சி எப்படி மாத்துவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த ஊடகத்தினுடைய கவனம் இப்ப இறங்கிருச்சுன்னா என்னென்ன நடக்கும்? இப்ப இந்த கைது செய்யப்பட்டதாக நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, இவங்களுடைய சோசியல் ரிசர்வ் பின்புலம், சமூக பின்புலம் என்ன, சபரிவர்மனுடைய பின்புலம் என்ன? ஏற்கனவே வந்து அவங்க எல்லாரும் உள்ள சிறையில வந்து சிறைவாசிகளா இருந்தவங்க சரி திருந்தி இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு அந்த வார்டன் வேலை கொடுத்து வச்சிருந்தாங்க. அவங்க தான் வந்து இவரை போட்டு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த 18 பேரை கைது பண்ணிருக்காங்க இல்லையா? அது என்னால ஏத்துக்கவே முடியலங்க. எனக்கு நீங்க சொல்ற இப்ப இவங்க சொல்ற கதை தானே அது. நான் அதை நீங்க இப்ப எங்களை இப்ப 140 கிராம் வச்சிருந்தோன்னு எங்களை நீங்க அக்யூஸ் பண்றீங்கன்னா நாங்களும் திரும்பி சொல்லலாம்ல. நீங்க சொல்ற இந்த புனைவு கதைகளுக்கு ஆதாரம் என்னன்றதுலாம் நம்ம போக போக விசாரணையில தான் தெரியும். நான் என்ன கேட்கிறேன்னா, கரூர் விஷயத்துல முதல்வர் வந்து என் மேல பழி போட்டீங்க அப்படின்னு கழகத்தின் தலைவர் தளபதியை பத்தி சொன்னாரு. நான் கேட்கிறேன், இப்ப நீங்க அந்த பழியை கொண்டு போய் அந்த 8 பேர் மேல போட்டு விட்டுறீங்க, அப்படிதானே? அப்ப பழி நீங்க அவங்க மாத்தி போடுறீங்களா? நல்லா இருக்கு உங்க கதை. எனக்கு தெரிஞ்சு வந்து முதலமைச்சருடைய இந்த மௌனம் வந்து ஏற்கத்தக்கது அல்ல. அந்த துறையினுடைய அமைச்சராக அவர் தொடர்வதற்கு தார்மீக உரிமையை இழந்து விட்டாருங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கும். இப்போ சபரிவர்மன் வந்து ஒரு குற்றம் செய்திருக்காரு அப்படின்னே வைப்போமே, ஒரு 4 பாக்கெட் வந்து குட்கா அங்க இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு உண்டான நடவடிக்கை என்னவோ அதை நீங்க எடுத்திருக்கலாமே. ஆனா இப்படி ஒரு செய்தி வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து தாவேகாவை சேர்ந்த ஒருத்தர், தாவேகா நிர்வாகியை கூட கிலோ கணக்குல அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி தான் போதைப் பொருளோ குட்காவோ வந்து கைப்பற்றிருக்காங்க. ஆனா அதை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து அமுச்சு விட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னே சில புரோட்டோகால்ஸ் இருக்கும், அவங்களே அதை ஃபாலோ பண்ணி அமுச்சு விட்டாங்கன்னு போது கிலோ கணக்குல இருக்கிறவரை அமுச்சிட்டீங்க. 4 பாக்கெட் வச்சிருந்தவருக்கு ஏன் இந்த அளவுக்கு வந்து ஒரு தண்டனை, மரணம் வரைக்கும் கொண்டு போயிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. என்ன அசால்ட்டா டீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு பக்கம் என்னன்னா, ஒரு பக்கம் அரசியல் பின்புலம் இருக்கிறவருக்கு அப்படி, இவரை வந்து ஒரு மாற்றுத்திறனாளி தானே, ஒன்னு பெட்டி கடை வச்சிருக்காரு, கேள்வி கேட்க யார் வந்துட போறா உங்களை பேசுறதுக்காக? இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம்னா ஒரு 10 பேர் பின்னாடி வந்து நின்னாங்கன்னா அவங்களுக்கு போலீஸோட அணுகுமுறை வேற. எப்பொழுதுமே நீங்க தந்தை பெரியார் ஒரு விஷயம் சொல்லுவார்ல, 2 நாடுகள் சண்டை போட்டுக்கிட்டா வலிமையற்ற நாடுகள் பக்கம் தான் நம்ம நிற்போம் இல்லையா? ஒரு பெரிய கம்பெனி வந்து தொழிலாளர் வெளியே தொழிலாளர் பக்கம் தான் நிற்போம். அப்ப வீட்டுக்குள்ள அதே தொழிலாளி வந்து தன்னுடைய மனைவி கிட்ட வந்து அவங்க அடிமைப்படுத்தும் விதமா நடந்துக்கிட்டா நாங்க அந்த பெண்ணின் பக்கம் தான் நிற்போம் சொல்லுவார் தந்தை பெரியார். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அதுக்கு நேர் ரிவர்ஸா தான் காவல் நிலையங்கள்ல நடக்கும். இப்ப இன்னும் நீங்க என் டைம்ல நடக்காது, சாரி மாடல் முதல்வர் இப்படிலாம் எங்களுக்கு தலைவரை கிண்டல் அடிச்சாங்களே. நான் என்ன கேட்கிறேன், இப்ப இங்க என்ன நடந்திருக்கு? உங்க கண்ட்ரோல் இல்லையா? நீங்க மைக்ரோ மேனேஜ் பண்ணலையா? நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். முருகானந்தம் என்கின்ற மாற்றுத்திறனாளி இதுக்கான ஒரு மிகப்பெரிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு வாங்கியிருக்காரு. அந்த தீர்ப்பு நடைமுறைக்கு கொண்டு வராம இந்த 60 நாள்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க விஜய்? எத்தனை வழக்குகள், 4 வழக்கு பாலியல் குற்றம். அப்போ உங்களுக்கு வேணும்னா ஒரு மாதிரியான ட்ரீட்மெண்ட். அப்போ ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பும் தேர்க்கக்கூடிய விஷயத்தை தான் நீங்கள் இந்த கம்பேரிசன்ல பார்க்கலாம். நான் இது ஒன்று மாத்திரம் வச்சு சொல்லலை. ஒரு மாற்றுத்திறனாளி வந்து விமர்சித்த காரணத்துக்காக ஸ்ட்ரெச்சர்ல ஒரு மாற்றுத்திறனாளியை கைது பண்ணி கொண்டு போய் நீதிபதி முன்னாடி நிப்பாட்டினதை, நிப்பாட்ட முடியாதுல்ல, அப்படி படுக்க வச்சு இது பண்ணதை நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு என்ன விதமான அப்ரோச் இருக்கு? வல்னரபிள் பீப்புள், விளிம்பு நிலை மக்கள் மீது தாவேக அரசினுடைய அப்ரோச், உங்களுடைய பார்வை. நீங்க தான் கை கொடுக்கறதுக்கே அழிஞ்சிரீங்களே. எங்க கை கொடுத்தா என்னங்க ஆயிர போகுது? நான் கேட்கிறேன், உண்மையிலேயே எனக்கு புரியலங்க.
இப்போ நாங்கள்லாம் போகிறோம்னா துணை முதலமைச்சராக இருந்தாங்களே நம்ம எதிர்க்கட்சி தலைவர் அவர்களாக இருக்கட்டும், ஐயா ஸ்டாலின் ஐயா இருக்கட்டும், அன்பின் நிமித்தம் நம்ம எங்களை மீறி நாங்கள் அணைக்க போனோம்னா எங்களை அணைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாங்கள் அந்த அந்த கதகதப்பில் வளர்ந்த சமூகங்க இந்த மாற்றுத்திறனாளி சமூகம். ஒருத்தர் நீங்க தொட மாட்டீங்கன்னா நீங்க என்ன வாட் ஆர் யூ பிராக்டிசிங்? அப்ப நீங்க வந்து அப்ப 4 கேமரா வாங்க நிக்க வச்சுட்டு அப்படி மேல இறங்கி வர்ற மாதிரி அப்படி ஏறி வர்ற மாதிரி அதை வந்து இதோட பழைய ரீல் அந்த முதல்வன் படத்தோட எங்க ரீல்ஸ் ஆட்சி நடத்துறீங்களா நீங்க? எனக்கு உண்மையிலே புரியலங்க. விளிம்பு நிலை மக்களுடைய சாபம் சத்தியமா சும்மா போகாதுங்கிறதா என்னுடைய எல்லாம் வைத்தறிச்சலா இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன்ல, நான் இது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இப்போ என்னுடைய தோள்களுக்கு வலிக்கும். எங்க இதனுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்காத ஒரு அரசுங்க. நான் ஊன்றி நடக்கின்ற பொழுது வலிக்கவில்லை, நீ உற்று பார்க்கின்ற பொழுது வலித்ததுன்னு நான் சொல்றது உங்களுடைய உணர்வுகள். அப்ப இந்த மாதிரி மக்களை அடிச்சு இதை துன்புறுத்தி நீதிபதி கைது பண்ணி நீதிபதி முன்னாடி நிப்பாட்டி அப்புறம் ஒரு மாற்றுத்திறனாளி டாக்டர் வந்து பணி வாய்ப்பு வாங்கினாங்கன்னா நான் இறங்கி வந்து உங்களுக்கே தர்றேன். நீங்க நல்ல ஒரு புரிதல் இருக்கக்கூடிய ஒரு சமூக நீதி தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்க, அம்பேத்கரை கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்கன்னா அவங்கள மேடைக்கு நான் அந்த மேடைக்கு வர வைங்க, எல்லாரும் முன்னாடி நம்ம கொடுப்போம். அப்ப நாங்க எங்களுடைய பார்வையை உனக்கு புரியலையே. உங்களுக்கு ஒரு படம் ஞாபகம் இருக்குங்களா? அபூர்வ சகோதரர்கள் ஒரு படம். அந்த படத்துல வந்து சின்ன கமல் வந்து ஒரு பிள்ளைய லவ் பண்ணுவாங்க, அதுக்கு நான் நடந்திருக்காது. அவங்க அந்த ஃபேமிலியோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது அந்த கமலோடைய அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, உங்க பொண்ணு நல்ல ஒரு பையனை தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஒரு உயரம் குறைவாகவோ மாற்றுத்திறனாளியவோ கல்யாணம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொன்னோன்னே தூக்கு போட்டு சாகுற அந்த தற்கொலை முயற்சிக்கு போயிடுவாரு கமல் சார். அந்த அப்பு ஊருக்கெல்லாம் நீ மற்றவங்க சொல்லி அப்புறம் நான் எங்க அம்மா நான் மற்றவங்க நான் காமெடியன், ஆனால் உனக்கு நான் பிள்ளைம்மா, நீனே இப்படி சொல்லலாமான்பா. நான் என்ன கேட்குறேன்னா, எல்லாருக்கிட்டையும் நீங்க வேற பார்வை, ஆனால் எங்ககிட்ட நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு மாற்றுத்திறனாளியை கைது பண்ணி இப்படி ஊரெல்லாம் செய்தி வருது, எங்க இந்த மாதிரி பார்த்து நடந்துக்கங்க. இதயத்துல்லா எதிர் தமிழ்நாடு அரசு வழக்கில் உயர்நீதிமன்றம் 14 வழிகாட்டுதல்களை கொடுத்துருக்கு. ஒரு கஞ்சா வந்து அவ்வளோ வச்சிருப்பாராம், அவரை விட்டுருவீங்களா? இந்த ஏழை வியாபாரி இவங்களெல்லாம் பிடிச்சி போனீங்கன்னா எனக்கு என்ன, இந்த ஊரே எரியும் போது ஃபீல்டில் வச்சுட்டு இருக்க மன்னன் மாதிரி எல்லாத்தையும் இப்படியே உட்காந்து கேட்பீங்களா? இப்படியே எந்த சலனமும் இல்லாத முகம். யார்கிட்ட நீங்க ஷோ காட்டுறீங்க? திரு விஜய் அவர்களுக்கு தார்மீக உரிமையே இல்லைங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, தமிழ்நாடு மக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான மனிதரை தேர்ந்தெடுத்து விட்டார்களோங்கிற அச்சம் எனக்கு இருக்கு. தாவேகா தலைவரா இருக்கும்போது திமுக ஆட்சியில எத்தனை லாக்அப் டெத் வந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு, அதாவது இயற்கையா நடந்த மரணங்களையுமே சேர்த்து அவர் வந்து இத்தனை நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு சொல்லி மேடையில வந்து பேசின அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். அப்போ நீங்க வாய் திறந்து பேசி மேடையில சத்தமா பேசுனீங்க, உங்ககிட்ட இருக்க சாரி எல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுனீங்க. இப்போ வந்து அவர் மௌனமா இருக்கிறது தான் வந்து அதிகமான கோவத்தை எல்லார் மத்தியிலையும் வெளிப்படுத்துது அப்படின்னே வந்து எடுத்துக்கலாம். சரி, முதலமைச்சரால போய் அங்க பார்க்க முடியல அப்படின்னே வச்சுப்போம். அமைச்சர்கள்லயே வந்து போய் சபரிவர்மனுடைய குடும்பத்தினரை வந்து சந்திக்கல, அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஏன் போல, தாவேகா நிர்வாகிகள் ஏன் போல அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஆனா இதுவே வந்து அஜித் அவங்களுடைய மரணம் நிகழும் பொழுது அப்போ தாவேகா தலைவரா அப்போ அவர் போனார் இல்ல, இப்ப வந்து ஏன் போல? அவர் அஜித் சார் வீட்டுல ஒரு மரணம்னா போவாரு. அப்புறம் முக்கியமான திரைப்பிரபலங்களுடைய இதுன்னா முதல் ஆளா காலையிலேயே மாலையை தூக்கிக்கிட்டே, எப்படி அதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? எல்லாமே ஷூட்டிங் தான், மாலையை தூக்கிக்கிட்டே அப்புறம் வெறும் காலில் சப்பல் இல்லாம. இவ்வளவு நடிப்பு. நான் சொல்றேன், நடிப்பு வந்து நடிப்போட விடுங்க, நீங்க இங்க வந்திருக்கிற இடம் வேற. அப்போ உங்களுக்கு ரொம்ப பிரபலமானவர்களுக்கு போவீங்க, அரசு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லுவீங்க. நான் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் நீங்க எல்லாருக்கும் பொதுவானவர்ல. நீங்க வந்து சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு நீங்க எப்படி அனுசரணையா இருக்க வேண்டாமா, ஆக்சசபிளா இருக்க வேண்டாமா? வள்ளுவம் அதான சொல்லுது, காட்சிக்கு இனியனாக இருக்கணும் என்றும் ஒரு ஆட்சியாளர்னு சொல்றாரு வள்ளுவர். நீங்க காட்சிக்கு இனியனா இருக்கீங்களா? நீங்க பெரம்பூர் போனீங்களே, உங்கள்கிட்ட எவ்வளவு ஆசையா கை கொடுத்து வர்றாங்க, ஒரு கை கொடுத்தா என்னங்க, அதுவே உங்களுக்கு காட்டுது. ஒரு பாரு சொத்துக்கு ஒரு சோறு பதம். எனக்கு தெரிஞ்சு பிரபலங்களுக்கு நீங்க யாரை பாக்குறீங்க? நீங்க பிரபலங்களை நீங்க உங்களை வந்து அவங்க சந்திக்கிற பாருங்க, வெளிநாட்டு தூதர்கள் பார்ப்பாங்க, பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகள் பார்ப்பாங்க. ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அப்படி வெளியில இருந்து அப்படி டாட்டா காமிச்சு ஃபோன், அப்புறம் ஏதாவது ஒருத்தரை மாத்திரம் இப்படி இறங்கி வந்து அப்படி இப்படி அந்த விருஷ்ட மடக்கி இப்படி ஒரு குத்திட்டு போவீங்க. நாங்க அப்படிலாம் எதிர்பார்க்கலங்க. வலிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முதலமைச்சர் வேணுங்க. சரி, இப்போ அவர் முதலமைச்சரா பதவி ஏற்ற பிறகு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி சங்கங்கள்லாம் அவரை போய் சந்திச்சதை வந்து பார்க்க முடிஞ்சது. அப்பவே ஆனா ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயே எழுந்தது, இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகளை நாங்க இது வரைக்கும் பார்க்கலையே பொது இடங்கள்ல. அதாவது இவங்க ஒரு மாதிரி எலைட் மாற்றுத்திறனாளிகளா இருக்காங்களே, மாற்றுத்திறனாளிகளா நமக்குள்ள இருக்கிறவங்க அங்க அந்த இடத்துல இல்லாத மாதிரி தானே இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி அப்பவே எழுந்தது. ஆனா சரி, அப்ப அங்க இருக்கவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், உயர் சாதியினரை சேர்ந்தவர்களாக கூட இருக்கட்டும், அவங்க ஏன் இன்னும் சபரிவர்மனுக்கு குரல் கொடுக்கல? சரி, தாவேகா நிர்வாகிகள் கொடுக்கல, ஓகே, உங்க சமூகத்தை சேர்ந்தவர் தானே, நீங்க எல்லாம் எங்க போயிட்டீங்க இப்போ?
வலதுசாரி மாற்றுத்திறனாளிகள்னு ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அந்த எலீட் குரூப்புன்னா நம்ம இப்படி சொல்லலாம். அவங்களாம் அங்கே போய் பார்க்குறாங்க. இன்னும் நிறைய அமைப்புகள் வாயை திறக்காம இருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப மன சங்கடமான ஒரு விஷயம்தான். இது குறித்த புரிதல்கள் அவங்களுக்கு ஆழமாக இல்லையா, இல்லை இது அவங்களுடைய ப்ரையாரிட்டியில் இல்லையா? அவங்களுடைய ப்ரையாரிட்டியில் ஒரு மாற்றுத்திறனாளி அப்போ என்னன்னா அவர் வந்து எந்த மாற்றுத்திறனாளி, அவர் உண்மையிலேயே 140 கிராம் வச்சுருந்தாரா, அப்படி இப்படின்ற இந்த ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறாங்களா, இல்லை இவங்க தேர்ந்தெடுத்து அவங்கள தான் கூப்பிடணும்னு கூப்பிட்டாங்களா? இப்போ போராட்ட காலத்தில் இருந்தவங்கலாம் வேண்டாம், மாற்றுத்திறனாளிகளுக்காக குரல் கொடுத்தவங்களாம் வேண்டாம், அப்போ யார் இது வரைக்கும் கொடுக்காதவங்க, அப்போ அவங்கள கூப்பிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் களத்திலே பார்த்துருக்காதவங்க தான் பார்த்துருப்பீங்க. அது ஒருத்தர் வீடியோ வேறு எடுப்பார். அதில் நான் ஒரு மீடியா சேனல் பார்த்தேன், சிஎம் ஷாக்டு தாத்தா ராக்டு அப்படின்னு ஒன்று பார்த்தேன் நான். இப்போ இந்த மாற்றுத்திறனாளிகள் எங்கே இருக்காங்க? அதில் ஒரு மாற்றுத்திறனாளிங்க, நம்ம தலைவர் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த பொழுது மேடையிலேயே சாகும் வரை நான் திமுக திராவிட இயக்கம் அப்படின்னு சொன்னவர் தான் அந்த வீடியோ எடுத்தவர். இப்படிதான் அவர் தான் இப்போ இருக்கிற முதலமைச்சர் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அவர் போட்டிருந்தாரு. நான் கேட்குறேன், இந்த முதலமைச்சர் ரொம்ப ஃப்ரெண்ட்லினா கை கொடுக்க கூட மறுக்குப்பார். அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஸ்கிரிப்ட் வந்தால் மட்டும்தான் பேசுவார். அந்த முகத்துல பாவனையோட அது என்னங்க அந்த பாவனை, நான் உண்மையில கலைஞர் தொலைக்காட்சியில் அந்த பாவனை, அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் தப்புன்னு மாறுதே. நான் கேட்ட வானிலை மாறும், மனநிலையும் மாறுமா? விஜய் சாருடைய மனநிலையும் வானிலையும் ஒன்று போல இருக்கு. உங்க சார்பா நாளைக்கு வந்து இந்த சபரிவர்மனுடைய இந்த கொலையை எதிர்த்து ஒரு போராட்டம் வந்து நடத்த போறீங்க அப்படின்ற ஒரு செய்தியை வந்து கேள்விப்பட்டோம். நீங்க என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை இந்த போராட்டம் வந்து கிரியேட் பண்ணணும்? நாங்க வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய தலைமையில் அவங்களுடைய கண்காணிப்பில் இந்த விசாரணை நடக்கணும். அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு அரசு வேலைனா, இந்த அரசு வேலையில இந்த கன்சாலிடேட்டட் பே, கான்ட்ராக்ட் பே இதெல்லாம் இருக்கக்கூடாது. முழு அரசு வேலை, அதாவது ஃபுல் டைம் டெம்பரரி அப்பாயின்மெண்ட்டாக இல்லாமல் ஒரு வேலை கொடுக்கணும். உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் வந்து 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இழப்பீடு கொடுத்தே ஆகணும். இது மட்டும் இல்லை, எங்களுடைய அடுத்த கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோரிக்கையிலேயே முக்கியமானதாக சிறைச்சாலைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தன்னுடைய ஊனத்தை தண்டிக்கிற இடம் இல்லைங்கிறத நான் இந்த உலகத்தை சொல்ல அதை வந்து நாங்கள் எங்களுடைய செயலுக்காக நாங்கள் தண்டிக்கிறதுக்கு ஓகே, ஆனால் எங்கள் ஊனத்தை தண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏன்னா எனக்கு இந்த இவ்வளோ கோபம் வர்றதுக்கான காரணம் அந்த ஊனமுற்ற கையின் மீது, அந்த குறைபாடு இருக்கிற கையின் மீது நீங்கள் 3 ஃப்ராக்சர் பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு எங்கள் ஊனத்தை தண்டிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கும் கிடையாது, நீதிமன்றத்துக்கும் என்ன கிடையாது, உரிமை கிடையாது. உரிமை இல்லாத இடத்துல கை வைக்கிறதுக்கு நீங்க யார்? ஊனத்தை நிரூபிக்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு இல்லை. ஊனத்தை உங்க முன்னாடி அத்துமீற வைக்கிறதுக்கான தேவையும் உங்களிடம் இல்லை. அந்த உரிமையும் உங்கள்கிட்ட கிடையாது. இதை நான் உலகத்துக்கு ஓங்கி சொல்லுவோம் திமுக மாற்றுத்திறனாளி சார்பாக. சரி, இப்போ தாவேக்கா சேர்ந்த யாருமே வந்து சபரிவர்மன் வீட்டை தேடி போல, அவங்க உறவினரை பார்க்கல, அது ஒரு பக்கம். திமுகவை சேர்ந்த திருமுக எம்பி கனிமொழி அவர்கள் வந்து போய் சந்திச்சாங்க, அது ஒரு பக்கம். பிற கட்சிகள்லாம் எங்க சார்? திமுக கூட கைகோர்த்து நின்ற கட்சிகள் எல்லாமே தாவேக்கா கூட போய் இணைஞ்சாங்க, ஓகே. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, போய் அந்த குடும்பத்தை சந்திக்கிறது, ஆறுதல் சொல்றது, இல்லாட்டி அதை பத்தி பொது வெளியில பேசுறது அப்படின்னு கூட இல்லாம பிற கட்சிகள் எல்லாமே இருக்குது. வேற சாதாரணமா இருந்தா போயிருப்பாங்களோ. மாற்றுத்திறனாளின்னு சொன்னா போனா அவங்களுக்கு எல்லாம் வாயில் சுழுக்கு வந்துருமோ என்னவோ தெரியல. எனக்கு நான் அப்படி தான் பார்க்குறேன். எனக்கு ஏன் இல்லை எங்களில் ஒரு மாற்றத்தின, ஏன்னா விளிம்பு நிலையிலும் விளிம்பு நிலை மனிதன் ஒருத்தர் இறந்திருக்கிறார் அப்படின்னும் பொழுது இது ஒரு கொலை, அரசு பயங்கரவாதம் மாதிரி இருக்குது. இப்போ மனசாட்சியை கலத்தி வைத்து விட்டு வெறும் அறிவோடு இந்த கட்சிகள் பேசுகிறதா? மனசாட்சியே இருக்காதா? எதை எடுத்தாலும் நீங்கள் அரசியலாக தான் பார்ப்பீங்களா? அதுவும் ஒரு 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 நாகரிகமற்ற ஒரு அரசியலாக தான் பார்ப்பீங்களா? மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் ஒன்றுமே தோணாதா? நாளைக்கு இதே உங்கள் கட்சியினுடைய இப்போ இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இப்போ இறந்த சபரிவர்மன் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக இருந்திருக்கிறாரு, அங்கே செயலாளராக இருந்திருக்காரு. யாராக இருந்தாலும் மனிதாபிமானம் தானே, மனிதம் தானே முதல்ல. அப்போ எல்லா அரசியல் கட்சிகளும் பேசணும்ல. பேசாமல் மௌனம் காப்பது என்பது உங்களுடைய சாயத்தை வெளுத்து கொண்டிருக்கிறது. இதுவே திமுக கூட கூட்டணி இருக்கும்போது, திமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது தவறு நடக்குது அப்படின்னும் போது அவங்க பேசுறதை பார்க்க முடியுது. ஆனா தாவேக்கா கூட்டணி இருக்கும்போது பேசாம இருக்காங்களே. நம்மள்ட்ட கண்ணியமான அரசியல் இருக்குங்க. நம்ம கண்ணியமான அரசியல் யார் வேணாலும் பேசலாம். அங்க அந்த அரசியல் நம்ம எதிர்பார்க்கணும். நமக்கு ஒரு திராவிட கொள்கை இருக்கு, திராவிட பற்று இருக்கு, நம்மளுடைய வந்து கருத்து சுதந்திரத்துக்கான அடித்தளமும் ஆணித்தளமும் இருக்கு. அந்த கருத்து சுதந்திரத்தினால பேசுறோம், நம்ம விட்டுடுறோம். ஆனா அங்க போய் பேசினா அப்படி பார்க்க மாட்டாங்களே. உங்களுக்கு திமுகன்னா கிள்ளுக்கீரை. நான் அவங்களோட பார்வையில் நமக்கு வந்து ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் இருக்கு கருத்து சுதந்திரத்துக்கு. நான் அப்படிதான் பார்க்கிறேன் சார். உங்களை வந்து நான் கடைசியா சந்திச்சதுன்னு பார்த்தோம்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ரேம்ப் வாக் வந்து பீச்ல போட்டிருந்தாங்க. அந்த சமயத்துல தான் நம்ம சந்திச்சோம். உங்க சமூகம் எல்லாரும் வந்தாங்க. எந்த அளவுக்கு அந்த ரேம்பை வந்து நீங்க என்ஜாய் பண்றீங்க அப்படின்றத ரொம்ப அழகா மனசுல இருந்து எல்லாருமே பகிர்ந்துருந்தீங்க.
இப்போ ரீசெண்டாக அது குறித்து ஒரு செய்தி வந்து வெளிவந்துருச்சு, அந்த பாதையே காணாமல் போயிடுச்சு அப்படின்ட்டுலாம் ஒரு செய்தி வெளிவந்துச்சு. ஆனால் நீங்களும் உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்களும் ரெகுலராக அதை வந்து பயன்படுத்திட்டே இருக்கீங்களே, அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா? அது வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த அரசாங்கம் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த ரேம்புங்கிறது மெரினாவுடைய அடையாளமாக போச்சு. நீங்கள் ஒரு விஷயம் தெரியுமா, இது ஒரு குறித்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பார்வை இல்லைங்கிறது தான் என்னுடைய ஆழமான வருத்தம். என்னன்னா அந்த பாதையில் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தினதை விட மாற்றுத்திறனாளி அல்லாதவர்கள் பயன்படுத்தினது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ ஒட்டுமொத்த சமூகமே அதை கொண்டாடிய ஒரு பாதை. அந்த பாதை வந்து இன்னைக்கு போயிடுச்சு. அது ஒரு ஸ்டேஜ் போட்டு நான் பார்த்தேன். கேட்டால் கிரீன் மேட் போட போகிறோன்றாங்க. அதெல்லாம் எவ்வளோ தூரம் சரியாக நம்ம அழகாக ஒரு பாதை அழகாக இருந்துச்சு. அந்த நீங்கள் பயன்பாடு ஒரு பக்கம், அது தூரத்துல இருந்து பார்ப்பதற்கே ஒரு அழகா இருந்துச்சு. இன்னைக்கு அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை மண்ணு புதைகிற லெவலுக்கு போயிருச்சு. அப்படின்னா எங்களை புதைக்கிற வேலையில போயிட்டாங்க. இந்த அரசு வந்து நம்மளை புதைக்கிற வேலைக்கு போயிருச்சே தவிர கொஞ்சம் கூட அது பார்வையற்றவர்களாக தான் இருக்கிறார்கள். அதாவது கருத்து பலம் இல்லாத ஒரு அரசு. நம்ம ஆட்சியில் 1472 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் கொடுத்த அரசு நம்ம அரசு. 1470 கோடியில் 1400 கோடி ஒட்டுமொத்த 32 மாநிலங்களுக்கு சேர்த்து கொடுத்தது தான் மத்திய அரசு. அப்போ இவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்து 68 அரசு உத்தரவுகள் கொடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பான இப்போ நான் வச்சிருக்கேன் இல்லையா எலக்ட்ரானிக் வீல்சேர், அதை அரசாங்கமே கொடுத்ததுங்கிறது தமிழ்நாட்டில் தான். ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, அதாவது முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 10 படுக்கைகள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வரணும்னு சொன்னது நம்ம தான். கொமோடு வீல் சேர், பாத்ரூம் போக முடியாத மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்களா அவங்களுக்கான சிறப்பான வீல் சேர் கொடுத்தது நம்ம தான். இப்படி இலவச வீட்டுமனை பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கணுங்கிறது நம்ம தான் பண்ணோம். இப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள். ஆனால் அதிலெல்லாம் கணக்கில் எடுத்துக்காம ஆந்திரா மாதிரி கொடுக்கல நீங்கள் உதவித்தொகை, கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னு கூட்டணி கட்சியில் இருந்த சிபிஎம் கட்சி அவ்வளோ பெரிய போராட்டத்தை அன்னைக்கு எடுத்தீங்க இல்லையா? இன்னைக்கு எங்கே போறீங்க? சபரிவர்மனுடைய கொலைக்கு ஏன் கப் சுப்புன்னு அமைதியாக இருக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற மாதிரி அந்த சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் சிபிஎம் கட்சி நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் பாருங்க, ஒரு பார்வையற்ற ஒரு தோழர்களுடைய விஷயம் பாருங்களேன். எம்ஃபில் படித்து பிஹெச்டி படித்து பேனா வித்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல. இப்போ அவங்கெல்லாம் வேலைக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எல்லாருமே பிஹெச்டி ஹோல்டர்ஸ். நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் வந்து என்ன பார்க்கலாம், நீங்கள் பேனா வித்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க முடியாத இந்த இது 31 பேருக்கு கரூரில் போய் நீங்கள் கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்கீங்களே, இது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் விஜய் சார்? உங்கள்கிட்ட இருக்க தானே மாற்றுத்திறனாளித்துறை தானே வேலை வாய்ப்புன்றத இப்போ ஒன்றுமே நீங்கள் கன்சிடர் பண்ணுறது கிடையாது. இப்போ மத்திய அரசு பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க. இப்போ இந்த 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதில் ஒரு கேள்வி, உங்கள் வீட்டில் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு கேள்வி கேட்குறீங்க. மாற்றுத்திறனாளி யாராவது உங்கள் வீட்டில் இருக்காங்களான்னு இருக்குல்ல. அப்போ அந்த அடிப்படை கேள்விக்கு கூட நீங்கள் கேட்கலன்னா நீங்கள் எப்படி எங்களுக்கான திட்டங்களை தீட்டுவீங்க? மேடம், இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னா நாங்கள் எத்தனை பேர் வர்றோம்னு சொன்னால் தானே நீங்கள் ஏதாவது செஞ்சு வைக்க முடியும் இல்லையா? இப்போ நாங்கள் எத்தனை பேர் வர்றோம்னு கூட சொல்லாமல் திடுதிப்புன்னு வந்தால் நீங்கள் எங்கே போவீங்க? அதை மாதிரி தான் இருக்க போகுது இந்த பிஜேபி அரசினுடைய அடுத்த 10 ஆண்டுகளில் கணக்கே இருக்காத. இது மாதிரி நிறைய சிக்கல்களை இந்த அரசுகள் வந்து ஒரு பார்வையே இல்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு ஐயோ பாவம் அதை கூட பார்க்க மாட்டீங்களேங்கிறது தான் வைத்திருக்கிறார்கள். ஃபைன் சார். சபரிவர்மனுடைய கொலை வழக்கு ஒரு மாற்றுத்திறனில் இருக்க நீங்கள் அந்த சமூகத்தை வந்து நீங்கள் முன்னிறுத்தி அவங்களுக்கு தேவையானதை வந்து அரசுகிட்ட இருந்து பேசி பல விஷயங்களை வந்து அவங்களுக்கு பெற்றுத்தந்த ஒரு இடத்துல இருந்த நீங்களே வந்து இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு பேசுறதை வந்து பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசு எந்த அளவில் மாற்றுத்திறனாளிகளை பார்க்குது அப்படின்ற அந்த புரிதலை வந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நாளைய உங்களுடைய போராட்டம் வந்து வெற்றி பெறணும், நீங்கள் வைக்கிற கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்ட்டு உங்களை வாழ்த்துறோம். நன்றி சார். தேங்க்யூ.